நீ சோறு தான் தின்றியா வேற எதுவும் தின்றியா கேட்டிருப்பாங்க. மற்ற நடிகர்களுக்கு கொடுக்கிற குரல் கொடுக்கிறது விஜய்க்கு யாரும் கொடுக்க மற்ற நடிகர்களை போய் கேளுங்க. எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்ல அவசியம் எனக்கும் கிடையாது இல்லையா. இப்போ இந்த பராசக்தி படம் வந்து இந்திய திணிப்புக்கு எதிரான படமா வந்திருக்குது. அதுக்கு இப்போ சென்சார் போர்டு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனா ஜனநாயகத்தை சென்சார் போர்டு அனுமதி கொடுக்காத பிஜேபி கூட்டணி விஷயம் தெரிஞ்சனால சொல்றேன். ஜனநாயகன் படத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்க உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருந்தாலும் போறாங்க. ஒரு அரசியல் தலைவராக இருப்பதனால தொடர்ந்து அவருக்கு நெருக்கடி கொடுக்க நீங்களா நினைச்சுக்கிறது அவங்க வேலையை பார்த்துட்டாங்க. சென்சார் போர்டு இப்பதான் ஒரு படத்தை நிறுத்துறாங்களா, எவ்வளவு படத்தை நிறுத்திருக்காங்க. ஆர்சி அப்படி தொடர்ச்சியா தக்லைஃபுக்கு பார்த்தீங்களா, தக்லைஃபு நடந்துச்சுல்ல. அதுக்கு முன்னாடி அவர் நடிச்ச படத்துக்கே ஜெயலலிதா அம்மா பார்க்க போனார்ல, கை கட்டி நின்னாரு ரோட்ல. அப்போ அதுக்கு தான் போய் நின்றுட்டு இருந்தாரு. அப்போ இதெல்லாம் நடக்கிறது இட்ஸ் நாட் பொலிட்டிக்கல். எவ்ரிதிங் யூ டேக் இட் அஸ் பொலிட்டிக்கல். ஏன்னா இது எல்லாமே பொலிட்டிக்கலா தான் நடக்குதுன்னு என்ற எண்ணத்தை முதல்ல மாத்திக்கணும். சென்சார் போர்டு வை ஷுட் இன்டர்ஃபியர் வித் எனிபடி. அந்த படத்துல கட்சி கொடுக்குறாங்கன்னா அது ஏதோ சரியா இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. இட்ஸ் a free thing. People are from the industry. Our representation போய் உட்கார்றாங்க. அந்த அரசியல்வாதி போய் மேல உட்காரல. There are few members from the industry which throughout the country அவங்க உட்கார்றாங்க. அவங்க பார்த்து அவங்க சொல்றாங்க. அதுக்காக அந்த படம் ரிலீஸ் ஆகணும்ன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கு. படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், அது ரிலீஸ் ஆகணும். ஆனா அது சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும் எல்லாம். அதனால எல்லாத்தையுமே இது வரலைன்னா அது காரணம் அரசுன்னு சொல்றதோ இதெல்லாம் I don't think it is the right way to approach. எதிர்க்கட்சியினோட குற்றச்சாட்டு என்னன்னா தணிக்கைத்துறை, அமலாக்கத்துறை இது எல்லாத்தையும் அரசியல். அது எதிர்க்கட்சி நீங்களே சொல்லிட்டீங்களா. உங்களுக்கு வேற எதுவும் இல்ல, வேலை இல்லை உங்களுக்கு. எதை அரசியலாக்கணும், எதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும், மக்களுக்கு என்ன இருக்கு, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், வேலை வாய்ப்பு எவ்வளவு இருக்கு, பேசிட்டே இருக்கலாம். இதெல்லாம் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணலாம். Let us not talk about நம்ம நாடு ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக சினிமாத்தை பத்தி பேசுறது தான் மக்களுக்கு முக்கியமா உங்களுக்கு எல்லாம் தெரியும். காங்கிரஸ் கூட இதை ரொம்ப முன்னெடுப்பு. ஆமா, அவங்க கூட்டணியில் இருக்கும்போது அவங்களுக்கு அது சொல்லி அவனுக்கு கட்டாயம். அவங்களுக்கு இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகா கூட இது சம்பந்தமா அதிக அளவுல பேசாத நிலையில அது தாவேகா தலைவரை போய் கேட்கணும். நீங்க என்ன கேட்க கூடாது. காங்கிரஸ் கட்சி இது சம்பந்தமா அதிகமா கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. காங்கிரஸ் இதுல அனுகூலம் கிடைக்குமோ நினைக்கலாம். அவங்க இதை அரசியல் பண்ணா அவங்களுக்கு ஏதாச்சும் அட்வான்டேஜ் கிடைக்கும் நினைக்கலாம். ஐரோட வைத்தியம் செய்யல. இல்ல, நான் தமிழ் சினிமா நெருக்கடி நான் பார்க்கல. தொடர்ந்து போன வருஷம் எல்லா படமும் ரிலீஸ் ஆச்சு. அப்போ சென்சார் போர்டு நீங்க பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கனால உங்க படத்தை அலோவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கலாம். அங்கேயும் டியூட் படத்துல பல கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. அந்த டியூட் படம் எடுத்து மைத்திரி ப்ரொடக்ஷன், புஷ்பா 1 புஷ்பா 2 எடுத்து மிகப்பெரிய தயாரிப்பாளர் பிரதீப் ரங்கனா நடிச்ச படம். அதை நிறுத்தலையே. அவங்க என்ன சொல்ல வந்தாங்க தான் பார்த்தாங்க. ஆனர் கில்லிங் இஸ் ராங் அப்படின்றது என் மூலமா சொன்னாங்க. நடக்கக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க. சோ எதை சென்சார் பார்க்கறாங்க, எது மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் நினைக்கிறார்களோ, எதை புகுத்த நினைக்கிறீர்களோ என்று சொல்லும் போது சென்சார் இஸ் வெரி ஓப்பனா பார்க்கறாங்க. நீ செல்வமணி எடுத்த படம் இன்னும் அங்கதானே இருக்கு. நான் நடிச்ச அடங்காத படமே வரலையே இன்னும். இட் இஸ் ஸ்டில் தேர். 120 cuts have been given. அதுக்கு ஏன் குரல் கொடுக்கல மத்தவங்க? அது ஏதோ அரசியல் சரியா? அப்ப இருந்து கிட்டத்தட்ட 4 வருஷமா அந்த படம் அவங்க கிடப்பில தான் இருக்கு. அதுல சில கருத்துக்கள் அந்த இயக்குனர் சொன்னது ஏற்புடையது அல்ல, சமூகத்துக்கு ஏற்புடையது அல்ல என்று அவங்க முடிவு செய்திருக்கிறார்கள். ஆக அந்த படம் ரிலீஸே ஆகல. நல்ல படம் தான், நானும் ஜிவி நடிச்சிருக்கோம், வரல. அந்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, சரியா இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. இந்த படத்துல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா இதை ஒரு செய்தியாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க நினைப்பது அங்கிருந்து இங்கு வந்த எனக்கு வேதனையாக இருக்கிறது. படத்துல தாலி பத்தி சொன்ன விஷயம் இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு ஏதுவானது நினைக்கிறேன். இல்ல, அதான் சொல்லிட்டேன். டூடு படத்துல தான் சொல்லிட்டேன். கருத்துக்கள் எதிர்மறை கருத்துக்கள் சொன்னதுக்கு காரணம் அது அந்த நாட்கள் பாகிராஜ் சார் கேட்டிருக்கோம். நீங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் கருத்துக்கள் பதிவு பண்றாங்கல்ல, அதுதான் இருக்கக்கூடாதுன்னு பதிவு பண்றாங்க. அது செய்யணுன்றது சரின்றது கிடைச்சி முடிக்கல படத்தை. நான் கேட்கறேன், நான் மட்டும் கேட்கல. கூட இருக்க டிராவிட் ஒரு கேரக்டர் அந்த பொண்ணை பார்த்து கேட்குது, நீ சோறு தான் தின்றியா வேற எதுவும் தின்றியா கேட்டிருப்பாங்க. மக்களுடைய கருத்தை இயக்குனர் ஏற்றுக்கொண்டு அதை கேள்வியாக கேட்டிருக்கிறார். இஸ் ட்ரைங் டு பேலன்ஸ் தி மூவி அண்ட் ஃபைனலி சே ஆனர் கில்லிங் இஸ் ராங். அந்த படத்துல ஆனர் கில்லிங் தான் மெயின். அழுத்தமா சொல்லி நானே ஜெயிலுக்கு போன படத்துல அதிகமான பால்வளத்துறை அமைச்சர் ஜெயிலுக்கு போயிடுறாருல, அது தானே நியாயம் தானே. மற்ற நடிகர்களுக்கு கொடுக்கிற குரல் கொடுக்கிறது விஜய்க்கு யாரும் கொடுக்க. மற்ற நடிகர்களை போய் கேளுங்க. நான் இதுக்கெல்லாம் சென்சார் போர்டுக்கு என்னைக்குமே நான் குரல் கொடுத்தது கிடையாதுங்க. சென்சார் போர்டு எடுக்கின்ற முடிவுக்கு அதான் சொல்றேன். அடங்காத படத்துக்கு இருக்கிற எல்லா நடிகர்களையும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ண சொல்லி குரல் கொடுக்க சொல்லுங்க. அந்த தயாரிப்பாளருக்கு எடுத்த 10 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்காரு. இந்த படம் 4 வருஷமா கடப்புல தானே கிடக்கு. அப்ப யாராச்சும் குரல் கொடுக்கலாம். ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்படி கேட்க முடியாது. எவருக்கு வெறுப்பு எல்லாருக்கும் இருக்கும். They want to make it political or not political is their prerogative. Everybody's got individual rights. Freedom of speech under article 19 and 19A. அதுபடி யார் என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ அதான் சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்ல அவசியம் எனக்கும் கிடையாது இல்லையா. இப்போ இந்த பராசக்தி படம் இந்திய திணிப்புக்கு எதிரான படமா வந்திருக்குது. அதுக்கு இப்போ சென்சார் போர்டு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனா ஜனநாயகத்தை சென்சார் போர்டு அனுமதி கொடுக்காத பிஜேபி கூட்டணி. விஷயம் தெரிஞ்சனால சொல்றேன். பராசக்தி படத்தில் அவங்க கட்சி கொடுத்து அதை மியூட் பண்ணணும்னு சொல்லி அதுக்கப்புறம் அது ஆர்சி ரிவைசிங் கமிட்டி தான் போயிருக்கு. ரிவைசிங் கமிட்டி போன பிறகு US 16 சர்டிபிகேட் கொடுத்து தான் கேள்விப்பட்டேன். So ரிவைசிங் கமிட்டி போகாம அது வெளியிடல. There has been some objection. That objection has been clarified and whatever has been told to remove and whatever has been told to mute, they have done it and they are going to set.